இன்று 1859 ஜூலை 7 பிறந்த ஒரு ஆளுமை பற்றி பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு மதுராந்தகத்தின் அருகில் பிறந்து தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்பட்டவர் யார்? அயோத்திதாசரின் மனைவியின் சகோதரி யார்? தென்னாப்பிரிக்காவில் தமிழ் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் யார்? அதே தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகளுக்கு தமிழ் கற்பித்தவர் யார்? இந்தியாவிற்கு திரும்பி கிட்டத்தட்ட அயோத்திதாசருடன் சேர்ந்து 70க்கும் மேற்பட்ட தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட ஜாதிகளை ஒருங்கிணைத்து உரிமை குரல் எழுப்பியது யார்? அண்ணல் அம்பேத்கருடன் சேர்ந்து 2வது வட்டமேஜை மாநாடு, மகாத்மா காந்தி 3வது கலந்துக்கிறாங்க. 2வது வட்டமேஜை மாநாட்டில் லண்டனில் அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் யார்? அதன் பிறகு நீதி கட்சியின் அமைச்சரவையில் பங்கேற்று தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்படுபவர்களுக்காக தனி தொகுதி கட்டாயம் வேண்டும் என போராடி பெற்று தந்தவர் யார்? இந்த யார் யார் என்ற ஆளுமைகளுக்கெல்லாம் பெரியார், ராவ் பகதூர், திவான் பகதூர், திராவிட மணி போன்ற பட்டங்களையெல்லாம் பெற்றாலும் கூட மனித உரிமை போராளியாக தீண்டாமைக்கு எதிராக தன் இறுதி மூச்சு வரை வாழ்ந்த இரட்டைமலை தந்தை பெயர் இரட்டைமலை மற்றும் ஆதியம்மாளுக்கு பிறந்த இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பிறந்த நாள் ஜூலை 7 இன்று 1859. 1945 வரை செப்டம்பர் வரை வாழ்ந்தவர். இன்றும் முறுக்கு மீசையோடு தமிழ்நாட்டில் எல்லோரும் கல்வி கற்ற மருத்துவர்கள், நீதியரசர்கள், வழக்கறிஞர்கள், அரசியல் ஆளுமைகள் எல்லாம் முறுக்கு மீசையோடு இருக்கும் அந்த ஸ்டைல், அதை உருவாக்கியதுக்கான பங்களிப்பு, இதோட வளர்ச்சிக்கு பின்னாடி மாபெரும் முயற்சி இருக்கும். இந்திய நாடாளுமன்றம், தமிழக சட்டசபை அதன் முகப்பு சின்னத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான தமிழ்நாட்டு ஆளுமை இரட்டைமலை ஆதியம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்த இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளில் குலத்தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளையும் இணைந்து மனிதம் போற்றுவோம். என் சிற்றவை பற்றியதை பகிர்ந்துக்கிறேன். ஆதாரம் இன்றைய தினமலர். ஃபீல் இஸ் தட்ஸ் குட், ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த், கோ கட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அரினா. தேங்க்யூ.